வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா, எதிர்பாராமல் சூப்பராக ஓடிய விஜயகாந்த் நடித்த 6 படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். விஜயகாந்த் மிக பெரிய நடிகராக இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் சிறிய வேடங்களில் நடித்து பின்னர் தூரத்து இடிமுழக்கம் என்ற படத்தின் மூலம் தனி கதாநாயகனாக நடித்தார். அந்த ஆரம்ப காலங்களில் விஜயகாந்த் நடித்து எதிர்பாராமல் சூப்பராக ஓடிய படங்களை பற்றித்தான் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம். விஜயகாந்த் நடித்து 1981 வெளிவந்த படம் சட்டம் ஒரு இருட்டறை. எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கிய படம். இந்த படம் அந்த நேரத்தில் விஜயகாந்த் சிறிய நடிகராக இருந்தாலும் ஓடும் என எதிர்பார்க்கவில்லை. ஆனால் எதிர்பாராமல் கதை நன்றாக இருந்தபடியால் 100 நாட்களை தாண்டி ஓடி வெற்றி கண்டது. அடுத்து 1982 வெளிவந்த படம் பார்வையின் மறுபக்கம். K.M. பாலகிருஷ்ணன் என்பவர் இயக்கிய படம். இந்த படம் விஜயகாந்திற்கு எதிர்பாராமல் 100 நாள் ஓடியது. இந்த படத்தின் கதையும் புதுமையாக இருந்தது. இதற்கு பிறகு சில படங்கள் விஜயகாந்திற்கு தோல்வி படங்களாக அமைந்தன. பின்னர் 1983 வெளிவந்த படம் சாட்சி. எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கிய படம். இந்த படம் விஜயகாந்திற்கு எதிர்பாராமல் 100 நாள் ஓடி வெற்றி கண்டது. படமும் நன்றாக இருந்தது. இந்த படத்திற்கு பிறகும் விஜயகாந்திற்கு சில படங்கள் தோல்வியை தந்தன. அடுத்து 1984 வெளிவந்த படம் வைதேகி காத்திருந்தாள். சுந்தராஜன் இயக்கிய படம். இந்த படம் விஜயகாந்திற்கு பெரிய பிரேக் கொடுத்தது. நன்றாகவும் ஓடியது. இதற்கடுத்து விஜயகாந்திற்கு நிறைய படங்கள் வந்தன. இருந்தாலும் ஓரளவு சுமாராகவே ஓடின. அடுத்து விஜயகாந்திற்கு மிகவும் எதிர்பார்த்த படம், பெரும் வெற்றியை கொடுத்த படம், 1986 வெளிவந்த அம்மன் கோயில் கிழக்காலே. இந்த படமும் சுந்தராஜன் இயக்கிய படம். இந்த படம் ஓரளவு ஓடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பத்திரிகைகளினுடைய விமர்சனங்கள் அந்த நேரத்தில் இந்த படத்திற்கு மோசமாகவே வந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக மதுரை சுகப்பிரியா தியேட்டரில் 175 நாள் வரை ஓடி வெள்ளி விழா கண்டது. இதற்கு பிறகு 1986 வெளிவந்த படம் ஊமை விழிகள். ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களால் தயாரிக்கப்பட்ட படம். இந்த படம் விஜயகாந்திற்கு மிகவும் திருப்பு முனையாக அமைந்தது. எதிர்பாராமல் வெள்ளி விழா கொண்டாடியது. அந்த நேரம் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட படம். இதற்கு பிறகு விஜயகாந்த் தமிழ் சினிமா உலகில் அசைக்க முடியாத பெரும் புகழை பெற்ற நடிகராகிவிட்டார். இதற்கு பிறகு நிறைய வெற்றி படங்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். விஜயகாந்த் ஒரு மிக பெரும் வெற்றி நடிகராக இருந்தார். சரி வாஸ், இந்த கட்டத்துடன் முடிகிறது. அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன். நன்றி.